السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. واذكر عبدنا أيوب إذ نادى ربه أني مسني الشيطان بنصب وعذاب اركض برجلك هذا مغتسل بارد وشراب. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, விசித்திர படைப்பின் வினோதங்கள் என்ற தலைப்பில் தொடர்ந்து பல்வேறு செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். இறந்த எந்த மனிதனுடைய உயிரும் இந்த உலகத்திற்கு திரும்பி வருவதில்லை என்பதை அழுத்தமாக இஸ்லாம் நமக்கு பதிய வைக்கிறது. அதே நேரத்தில் அதை ஏற்றுக்கொண்டு ஷைத்தான் மேலாடுவதை நம்பக்கூடிய, நியாயப்படுத்தக்கூடியவர்களுடைய வாதங்களுக்கான சில சான்றுகளை நேற்று நாம் இங்கு கோடிட்டு காட்டினோம். அதில் ஒன்றுதான் 38ஆம் அத்தியாயம் 41-42 வசனம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிற போது, நம்முடைய அடியார் அய்யூபை நீங்கள் நினைத்து பாருங்கள், அவர் தன்னுடைய ரப்பை அழைத்து அன்னி மஸ்ஸனிய ஷைத்தான் பினுஸ்பியும் வஅதா, ஷைத்தான் என்னை பலவீனத்தாலும் கடுமையான வேதனையாலும் என்னை தீண்டிவிட்டான் ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் அவர் பிரார்த்தனை செய்தார். ஷைத்தானுடைய தாக்கம் என்று ஒன்று இருக்கிறது. இறந்துவிட்ட மனிதனுக்கு சாட்டப்பட்ட அந்த ஷைத்தான் உயிரோடு இருக்கின்றவர்களுடைய உடலில் மேலாடி அவர்கள் இது போன்ற ஒரு பாதிப்பை செய்ய முடியும் என்பதற்கு இந்த வசனத்தை ஆதாரமாக என்ன செய்றாங்க, காட்டுறாங்க. இதற்கு வலு சேர்க்கும் வகையில் தான் 2ஆம் அத்தியாயம் 275வது வசனம். இவர்களுடைய வாதத்திற்கு வலு சேர்ப்பதற்காக வட்டி வாங்கியவனை நாளை அல்லாஹ் எழுப்பும்போது அவன் ஷைத்தான் அறைந்தவன் எப்படி எழுந்திருப்பானோ அப்படி என்ன செய்வான், புதைகுழியிலிருந்து எழுந்திருப்பான். அப்போ ஷைத்தானுடைய ஒரு தாக்கம், ஷைத்தானுடைய ஒரு ஒரு பீடிப்பு என்பது ஒன்று இருக்கிறது. அந்த ஷைத்தான் என்பது இறந்துட்டானே அந்த மனிதனுக்கு அல்லாஹ் உயிரோடு இருக்கிற ஒரு சாட்டிய அந்த ஷைத்தான் தான் உயிரோடு இருக்கிற இந்த மனிதன் மீது மேலாடி இது மாதிரியான விளைவை ஏற்படுத்துகிறான் என்பதற்கு இதை சான்றாக காட்டுறார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு ஏற்பட்ட அந்த சோதனையை, வேதனையை அது ஷைத்தான் பக்கம் என்ன செய்றாங்க, சாட்டுறாங்க. நன்மை தீமை எல்லாமே அல்லாஹ்விடம் தாங்க வருகிறது. நம்முடைய நம்பிக்கை, முஸ்லிமுடைய நம்பிக்கை எப்படி? ஆமன்து பில்லாஹி மலாயிகத்திஹி குதுபிஹி வர்சுலிஹி வல்யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. கதிரில் ஹைர், கதிரில் ஷர் எல்லாமே அல்லாஹ்வோட மன்புதான். ஒரு மனிதனுக்கு என்று அல்லாஹ் எழுதி இருக்கின்ற அந்த விதியில் நல்லதும் அல்லாஹ்விடம் இருந்துதான், கெட்டதும் அல்லாஹ்விடம் இருந்துதான். இதுதான் முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. ஆனால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நல்லது நடக்கும்போது அல்லாஹ் எனக்கு இதை நன்மையாக்கி தந்திருக்கிறான், கெட்டது நடக்கும்போது ஷைத்தான் இந்த மாதிரி என்ன கெடுத்துட்டான் என்று சொல்கிற இந்த வழக்கம் இன்று நேற்றில் அன்றிலிருந்து என இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த வழக்கத்தை தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரி ஷைத்தான் சோதிச்சுட்டான்,
ஷைத்தான் என்ன இந்த மாதிரி முளைக்கிட்டான், ஷைத்தான் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப சோர்வை தந்து விட்டான் என்று தனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த வருத்தத்தை ஷைத்தான் மீது என்ன செய்றாங்க, சாட்டுறாங்க. அப்படித்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய உண்மையிலேயே ஷைத்தான் மேலாடுகிறான் என்று சொன்னால் அப்போ ஒரு இறை தூதரையும் கூட ஷைத்தானால் முழுமையாக என்ன செய்ய முடியும், முடக்க முடியும், அவரை வழிகெடுக்க முடியும் என்கிற ஒரு அடிப்படை கோட்பாட்டை தகர்க்கக்கூடிய ஒரு கருத்தை நாம் ஏற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அது அப்படி அல்ல என்பதை நாம் இந்த வசனத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதிலளிக்கிற போது 42ஆம் வசனத்தில் 38ஆம் அத்தியாயம் 42ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஊருக்கு பி ரிஜிலிக், ஐயூபே உன்னுடைய காலால் நீ என்ன பூமியில ஒரு உதை, காலால உத என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் சொல்கிறான். ஹாதா முஹ்தஸலுன் பாரித், நீ உதைத்தால் உதைக்கிற இடத்தில் குளிர்ந்த குளிக்கும் இடம், கூலான பாத்ரூம் உனக்கு என்ன செய்யும், அந்த இடத்துல உண்டாகும். வஷராப், நல்ல குடிநீரும் உனக்கு உருவாகும் என்று ஐயூபுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அப்ப அவருடைய நோய்க்கு ஒரு நிவாரணத்தை, நீ இருக்கிற இடத்தே காலால ஒரு உத உனக்கு நல்ல குளிர்ந்த நீர் வரும், அதுல போய் நல்லா முங்கி குளிச்சு அந்த தண்ணீரை நீ என்ன செய்ய குடிச்சிரு, உனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த சோர்வு நோய் எல்லாமே என்ன செய்யும், குணமாகிவிடும் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறார். எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அரபு பாலைவனத்தில் விட்டு சென்ற போது தண்ணீருக்காக அல்லஹுல்லப்பட்ட அவங்களுடைய தாய் ஹாஜர் கடைசியில் என்ன, அந்த குழந்தை பருவத்தில் இருந்த இஸ்மாயில் காலால் உதைத்த இடத்துல தண்ணீர் என்ன செய்தது, பொங்கி எழுந்தது. அதுதான் ஜம்சம். அதை ஆராய் பெருக்கெடுத்து ஓடியதை அணை போட்டு தடுத்து ஜம்சம் என்று என்ன செய்தாங்க, அணை போட்டு தடுத்ததுதான் இன்று வரை உலகம் அழியும் வரை என்ன பெரும் ஊற்றாக ஊறிக்கொண்டிருக்கிறது. அது மாதிரி ஐயூபு இருந்த இடத்தில் காலால உத உனக்கு என்ன நல்ல குளிக்கிறதுக்கு நல்ல குளிரான தண்ணீரும் குடிப்பதற்கும் உனக்கு என்ன செய்ய தண்ணீரும் கிடைக்கும் என்று அல்லாஹ் சிறப்பாக சொல்றான். உண்மையிலேயே அந்த ஷைத்தானுடைய தாக்கம் உண்மையிலேயே மேல் இருக்குமானால் அவருக்கு அல்லாஹ் சொல்லுவதும் புரியாது. ஏன், வைத்தியம் முடிச்சிருவாங்கல்ல, அவசியம் வேயறைந்த போன்று இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நம்ம நடைமுறையில் பார்க்கிறோம். அவங்க இயல்புக்கு மாற்றமானவர்களாக என்ன செய்வாங்க, மாறிடுவாங்க, இயல்புக்கு மாற்றமானவர்களாக மாறிடுவாங்க. ஆனால் எல்லோருமே இயல்பாக நம்ம இருந்துகிட்டே இருக்கிறோம். என்னுள்ளும் ஒரு ஷைத்தான் இருக்கிறான், உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு ஷைத்தான் இருக்கிறான். அப்போ இந்த ஷைத்தான் இருக்கும்போது இயல்பை மீறி ஏதாவது நாம் செய்கிறோமா? ஷைத்தானுடைய ஒரு தாக்கம் நாம் என்ன தெரிந்தே தான் அந்த தவறை நாம் என்ன செய்கிறோம். ஷைத்தானுடைய தாக்கத்தில் தவறு என்று தெரிந்தே நம்ம புரிந்தே என்ன செய்கிறோம். அப்போ ஷைத்தான் இடத்தில் இருக்கா என்பதற்காக வேண்டி ஏடாகூடமாக நாம் என்ன செய்யறதில்லை, எதையுமே செய்யறதில்லை. அப்போ ஷைத்தானுடைய தாக்கம் என்பது அல்லாஹ் தடுத்தவைகளை நம்மை செய்ய வைப்பது தான் ஷைத்தானுடைய வேலை என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஏற்கனவே இறந்து விட்டவனுடைய ஷைத்தான் நம் மீது மேலாடுகிறேன் என்று சொன்னால் ஏற்கனவே ஒரு ஷைத்தான் நம் உடலேயே இருந்து கொண்டிருக்கிறான். அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஷைத்தான் ஒன்று, இறந்து விட்டவனுடைய ஷைத்தான் என்னோடு வந்து சேர்ந்து விட்டால் நான் மொத்தத்திலே என்ன பைத்தியம் முடித்தவனாயிடுவேன். பைத்தியம் முடித்து விட்டால் நான் செய்யக்கூடிய எந்த ஒன்றுக்கும் எந்த கேள்வி எடுக்கும் கிடையாது அல்லாட்ட. அப்படிதானே இல்லையா? பைத்தியம் முடிச்சவனை நீ ஏன் தொடரன்னு அல்ல நாளை கேட்பானா? கேட்க மாட்டான். ஏன்? அவன் சுய கட்டுப்பாட்டில் இல்லாதவன், சுய புத்தியை இழந்தவன். நீ ஏன் நோன்பு வைக்கல என்று பைத்தியம் முடிச்சவன் நல்லா கேட்பானா? பைத்தியம் முடித்தவனுக்கு அல்ல நாளை மறுமையில் எந்த கேள்வியும் கிடையாது. தொழுதியா, நோன்பு வச்சியா, ஹஜ்ஜு செஞ்சியா, ஜக்காத் கொடுத்தியா, அது எந்த கேள்வியுமே கிடையாது. அப்படி வரும்போது ஷைத்தான் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்வானா தீமை செய்வானா? மனிதன் விஷயத்தில் வந்து அவனுக்கு தீமை தான் நாடுவான். ஆனால் ஏற்கனவே இருக்கிற ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஷைத்தானோடு இறந்தவனுடைய ஷைத்தான் வந்து இவனோடு பூந்து இவனுக்கு இப்போ நன்மையில செய்து வைத்திருக்கிறான். எப்படி? நீ எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். ஏன்? ஒன்னே அல்ல கேள்வி கேட்க போறதே இல்லை, நீ தொழ வேண்டாம், நோன்பு வைக்க வேண்டாம்னு சொல்லி இந்த மனிதனுக்கு ஒரு நன்மை செய்கின்ற விதத்தில் ரெண்டு ஷைத்தான் சேர்ந்து ஒரு மனிதனை நல்லவனாக என்ன செய்றாங்க, ஆக்குறாங்க அல்லாஹ்வுடைய பார்வையில்.
அப்ப அப்படி நிச்சயமா சைத்தான் ஒரு மனிதருக்கு நன்மையை நாடக்கூடியவன் அல்ல. இந்த மனிதனை கெடுக்கக்கூடியவனாகத்தான் சைத்தான் இருப்பானே ஒழிய நன்மை நாடக்கூடியவனா இருக்க மாட்டான். அப்ப இறந்தவனுடைய அந்த சைத்தான் இருக்கிறவனுடைய உடம்பில ஊடுருவி இருக்கிற ஏற்கனவே ஒரு சைத்தானோடு சேர்ந்து 2 சைத்தானும் சேர்ந்து இந்த மனிதனை வழிகெடுத்து நாசப்படுத்தி அவனை நரக படுகொலியில் தள்ளக்கூடிய நிலைக்கு கொண்டு போவார்களா என்றால் இல்லை. வேயாடக்கூடியவங்க எல்லாத்தையும் பாருங்க, வேற எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. கொள்ளடிக்கிறதோ, கொலை பண்றதோ, திருடுறதோ, விபச்சாரம் பண்றதோ அல்ல வேறு வேறு பெரிய குற்றங்களை செய்வாங்களான்னு சொன்னா எனக்கு நாள் அப்படியே அரைஞ்ச மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு புத்தியே என்ன செய்யாது, வேலை செய்யாது. அப்போ இப்படி உள்ளவங்களுக்கு சைத்தான் மேலாடுகிறான் என்று சொன்னால், சைத்தான் சேட்டை பண்ணான்னு சொல்லி சொன்னா இதை எப்படி புரிந்து கொள்வது? உண்மை அல்ல, அது உண்மை கிடையாது. அப்படி சைத்தான் ஒருவனுக்கு சாட்டப்பட்டிருக்கிற சைத்தானையும் தாண்டி இன்னொருவனுக்கென்று படைக்கப்பட்ட சைத்தான் என்ன செய்வதில்லை, எந்த ஆதிக்கமும் செலுத்துவதில்லை என்பதை இவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஆதாரத்திலிருந்து நாம் இதை என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7ஆம் அத்தியாயம் 201ஆம் வசனத்தை அல்லாஹ் சொல்கிறார். இதே மாதிரி சைத்தானுடைய தாக்கம், தீண்டுதல், இந்த மஸ் என்கிற அந்த வார்த்தையை நம்ம முதல்ல சொன்னோமா இல்லையா? வட்டி சம்பந்தமா வரும்போதும் மஸ்ங்கிற வார்த்தை என்ன, எத்தஹப்பத்து மினல் மஸ், எத்தஹப்பத்து ஷைத்தானு மினல் மஸ் என்று நம்ம சொன்னோம். அதே மாதிரி அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை சொல்லுகிற போதும் கூட இந்த மஸ் என்கிற வார்த்தை என்ன, சைத்தானுடைய தாக்கம், சைத்தானுடைய தீண்டுதல் என்ற இந்த வார்த்தைக்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய இந்த மஸ் என்கிற இந்த வார்த்தை குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கிறது என்பதை வைத்துக்கொண்டு சைத்தானுடைய சேட்டை இருக்குன்னு என்ன சொல்றாங்க, அது உண்மை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சைத்தானுடைய தாக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த மஸ் இன்னொரு இடத்துல என்ன, 7ஆம் அத்தியாயம் 201ஆம் வசனத்தில் வருகிறது. என்ன வருகிறது? இன்னல்லதீன தக்கவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான், சைத்தானிடமிருந்து ஒரு சாரார் இந்த மக்களை தீண்டினால், இந்த மக்களிடத்தில் போய் சேட்டை செய்தால், சைத்தானுடைய ஒரு கூட்டம் நம்மகிட்ட சேட்டை பண்றான்னு வைங்க, அப்படி சேட்டை பண்ணும்போது ததக்கரு, அவர்கள் சுதாரித்துக் கொள்வார்கள். நம்ம சரியாத்தான் இருந்துகிட்டு இருந்தோம், சைத்தான் நம்மளை கெடுத்துட்டான், ஒரு 10 பேர் உட்கார்ந்துருக்கோம், இந்த 10 பேரை திடீர்னு என்ன செய்யறான், வேற வகையில ரூட்டை மாத்தி என்ன செய்யறான், கொண்டு போறான். படாருன்னு அவங்களுக்கு நினைவு வருகிறது, ஆஹா இதுவரைக்கும் நம்ம இருந்தது சரிதான், ஆனா இப்ப எங்கோ ரூட்டு மாறி போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சைத்தான் கெடுக்க பார்க்கிறான் அப்படி சொல்லி என்ன செய்வாங்க, ததக்கரு, அவங்க என்ன செய்வாங்க, சுதாரித்துக் கொள்வார்கள். இதாகும் முசிரூன், அப்படி சுதாரித்துக் கொள்கிற போது அவங்க விழித்துக் கொள்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், அதுல இருந்து விலகிக் கொள்வார்கள், அப்படின்னு சொல்லி நல்லவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். 7ஆம் அத்தியாயம் 201ஆம் வசனம். சைத்தான் ஒரு மனிதனை போய் அல்லது ஒரு கூட்டத்தில் போய் சேட்டை செய்கிறான் என்று சொன்னால் இது சைத்தானுடைய சேட்டை தான் என்று புரிந்து கொண்டு சுதாரித்துக் கொள்ளக்கூடியவர்கள் விழித்துக் கொள்வார்கள், அதிலிருந்து என்ன செய்வாங்க, தங்களை விடுவித்துக் கொள்வார்கள் என்று சொல்வது எதை காட்டுகிறது? அப்போ நிதானமா தான் இருக்கிறாங்க, புத்திலாம் ஒண்ணு என்ன செய்யல, அவங்களுக்கு பேதலித்து போகல, புத்தி தடுமாறி போகல, இது சைத்தானுடைய சேட்டை தான் என்று புரிந்து கொண்டு அதிலிருந்து என்ன செய்றாங்க, தங்களை விடுவித்துக் கொள்கின்றார்கள். உதாரணமாக நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இரவுல தூங்கிட்டு இருக்கும்போது கெட்ட கனவு வருது. என்ன கெட்ட கனவு? நம்மளை யாரோ இழுத்து கொண்டு போய் ஒரு பாலுங்கலத்தை கொண்டு போய் குசுக்குன்னு என்ன தள்ளுற மாதிரி ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கிட்டுங்க. இது நல்ல கனவா கெட்ட கனவா? கெட்ட கனவா? யாரையும் பிடிச்சி இப்படி போய் தள்ளி சாடிக்கணும்னு சொல்லி என்னை யாரும் நினைப்புமா? நினைக்க மாட்டாலும் அப்படி ஒரு கனவு வந்துருச்சு, பாலுங்கலத்தை கொண்டு போய் நம்மளை தள்ளுற மாதிரி. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி இடது பக்கமாக என்ன செய்யணும், தூணு என்ன 3 தடவை துப்பிட்டு வலது பக்கமாக படுக்க வேண்டும். இது சைத்தானுடைய சேட்டையா இல்லையா? கெட்ட கனவு என்பது சைத்தானுடைய சேட்டை தான். அப்ப இதுக்கு என்ன தீர்வு? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுவது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுவது. அப்போ சைத்தான் நம்மை தீண்டுகிற போது நாம் என்ன செய்யறோம்? ததக்கரு, சுதாரித்துக் கொள்கிறோம். ஆஹா இது சைத்தானுடைய வேலை தான் அப்படி நம்ம என்ன செய்யறோம்? சுதாரித்துக் கொள்கிறோம். சுதாரித்துக் கொண்டு மாற்று ஏற்பாட்டை நோக்கி போகிறோம். அப்போ சுய நினைவு இருப்பதால் தான் இதை நம்மால் செய்ய முடியும். அப்படித்தான் இல்லையா?
மொத்தத்துக்கே நம்ம மூளை மழுங்கி போனால் இதை செய்ய முடியுமா? ஆனால் சைத்தான் இருக்கத்தான் செய்கிறான். என்னிடத்தில் சைத்தான் இருக்கிறான், ஒவ்வொரு இடத்திலும் சைத்தான் இருக்கிறான். சைத்தான் இருப்பதால் நான் மூளை மழுங்கியவனாகுவதில்லை. மொத்தத்திலே நான் என்ன முட்டாளாக ஆகுவதே இல்லை. யாரும் முட்டாளாக ஆகுவதே இல்லை. சைத்தான் தான் இதை செய்ய நம்மை வைக்கிறான் என்று நாம் சுதாரிக்கிற போது அதிலிருந்து நாம் என்ன செய்கிறோம்? நம்மை காத்துக்கொள்கிறோம். அதிலிருந்து நம்மை காத்துக்கொள்கிறோம். இன்னொன்றையும் நம்ம என்ன செய்யலாம், இந்த இடத்துல நம்ம பொருத்தி பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கோபம் சைத்தானை சார்ந்தது, நிதானம் ரஹ்மானை சார்ந்தது என்று சொல்றாங்க. கோபம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்படி இல்லையா என்ன செய்யுங்க? நின்னா உட்கார்ந்துருங்க, இல்லையா ஒது செஞ்சிருங்க. ஏன்? கோபம் வரும்போது நரம்புகள் எல்லாம் புடைக்க ஆரம்பிக்கும். அப்போ நரம்புகள் எல்லாம் புடைக்குன்னா என்ன அர்த்தம்? நரம்புல சூடு ஏறுது, பிரஷர் கூடுது. பிரஷர் கூடும் போது நம்முடைய நரம்புகள் எல்லாமே என்ன அப்படி என்ன வெளியே தெரியாத இருந்த நரம்பு உடம்புல ஆங்காங்கே என்ன செய்யும்? அந்த பிரஷர்னால தெரிய ஆரம்பிக்கும். நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாம போயிடும். பட்டக்கணி என்ன உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் நீங்க சொல்லி பாருங்க, கோபம் என்ன செய்யும்? ஓடி முடியலையா? நிற்கும் போது கோபம் வந்துச்சுன்னா உட்காருங்க, உட்கார்ந்துருக்கும் போதே கோபம் வருது, அவங்க சொல்லி பார்க்குறீங்க, ஒலி செஞ்சிருங்க. அப்போ நரம்புகள் எல்லாம் என்ன குளிர்ந்துடும். உடம்புல உள்ள நரம்புகள் எல்லாம் குளிர்ந்து போய் கோபம் இருந்தே தெரியாமல் போய்விடும். அப்போ இப்படி கோபம் வரும்போது சைத்தானுடைய தாக்கம் தான் இருக்கிறது. சைத்தானுடைய தாக்கம் தான் நமக்கு. அதனால கோபம் வந்துருச்சு, இதை நாம செஞ்சிட்டோம்னு சொன்னா அதுல இருந்து நாம என்ன செய்யலாம்? விடுதலை ஆயிடலாம், நம்மை விடுவித்துக் கொள்ளலாம் என்று நாம சுதாரித்துக் கொள்கிறோமே இல்லையா? அப்போ சைத்தான் நம்மிடத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் மொத்தத்தில் நம்மளை சைத்தான் என்ன செய்வதில்லை? முடக்குவதில்லை. நம்முடைய மூளையை முனைமழுங்க செய்வதில்லை என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோமோ அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய மொத்தத்தில் இறந்தவரிடத்தில் இருந்த அந்த சைத்தான் உயிரோடு இருக்கிற இடத்துல வந்து இல்லாத பொல்லாதையெல்லாம் என்ன செய்ய வைக்கிறான், அதுதான் பேய், அதுதான் பிசாசு என்று சொல்வதை இஸ்லாம் ஒரு காலம் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பதை இந்த செய்தி நமக்கு என்ன செய்கிறது? உணர்த்துகிறது. இன்னொரு செய்தி என்னன்னு சொல்லி சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் 22ஆம் அத்தியாயம் 52ஆம் வசனத்தில் அல்லாஹ் அவனை சொல்கிறான். நபி அவர்களுக்கு சொல்கிறான், ஒமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூல் வலா நபி, முகமதே உமக்கு முன்னர் எந்த ரசூலையும் எந்த நபியையும், ரசூலும் நபியும் எல்லாம் ஒரே பொருள் தான், எல்லாரும் வெவ்வேறு வார்த்தை, ஒரு பொருளை சொல்வதற்கான வேறு வேறு வார்த்தைகள். எந்த நபியையும் எந்த ரசூலையும் இல்லா இதா தமன்னா அல்க ஷைத்தானு ஃபி உம்னியதிஹி, அவர்கள் எதையாவது ஒன்றை சிந்தித்தால் ஷைத்தான் அவர்களுடைய அந்த கருத்து, அதாவது சொல்ல அவர்கள் எதை மொழிந்தார்களோ அதில் ஒரு வகையான குழப்பத்தை என்ன செய்வான்? போட்டு விடுவான். குழப்பத்தை போட்டு விடுவான். எந்த ரசூல் எந்த நபி எதையாவது சொன்னால், ஓதி காட்டினால் அதில் சைத்தான் என்ன செய்வான்? அந்த ஓதி காட்டப்பட்ட அந்த செய்தியில, சொல்லப்பட்ட செய்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவான். அப்படி குழப்பத்தை ஏற்படுத்துகிற போது அல்லாஹ் என்ன செய்கிறான் சொன்னா, சைத்தான் போட்ட அந்த குழப்பத்தை அதிலிருந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்? கழட்டி எடுத்து விடுகிறான். அதிலிருந்து கழட்டி எடுத்து விடுகிறான். சும்மை ஹக்கிமுல்லாஹு ஆயாத்திஹி, பிறகு அல்லாஹ் அந்த இறை தூதர்களின் வாயிலாக எது ஓதி காட்டப்பட்டதோ அதை தெளிவாக உறுதிப்படுத்தி விடுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இறை தூதர்கள் சொன்னது அல்லாஹ்விடமிருந்து வந்ததைத்தான் சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான்? சைத்தானுடைய அந்த இடைச்சல்களை எல்லாம் விட்டு அல்லாஹ் தூய்மைப்படுத்தி விடுகிறான். அந்த கூற்றை சரிப்படுத்தி விடுகிறான். இதுதான் இறை தூதர்கள் சொன்னது, இதுதான் இறைவனிடமிருந்து வந்தது என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி விடுகிறான். வல்லாஹ் அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ் அறிஞன், அவன் ஞானமிக்கவன் என்று 22ஆம் அத்தியாயம் 52ஆம் வசனத்திலே அல்லாஹ் ஒன்றை சொல்கிறான். எந்த இறை தூதராக இருந்தாலும் சரி, எந்த நபியாக இருந்தாலும் சரி, அவர்கள் அல்லாஹ்வுடன் வந்த செய்தியை மக்களுக்கு சொல்லிய பிறகு அதில் சைத்தான் என்ன செய்யறான்? குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். அது எல்லா இறை தூதர்களுடைய அந்த செய்திகளிலுமே அப்படித்தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள்.
தன் வாழ்க்கையை இந்த சமூகத்திற்கு என்ன வைத்திருக்கிறார்கள். அதை வைத்துக் கொண்டே எப்படி வழிகெடுப்பது என்று ஷைத்தான் என்ன செய்றான், தனக்கான ஒரு வழியை என்ன செய்றான், தேர்ந்தெடுக்கிறான். இல்ல இப்படிதான், இல்ல அப்படிதான் அப்படி சொல்லி அந்த இறை கூற்றிலேயே, அந்த குர்ஆன் வசனத்திலேயே அல்ல நபியுடைய கூற்றிலேயே வழிகெடுப்பதற்கான வழியை என்ன செய்கிறான், தேடுகிறான். அது இறை தூதர்கள் உயிரோடு இருக்கும் போதே இது ஷைத்தானுடைய சேட்டை, இது உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய வார்த்தை, இது இறை தூதர்கள் சொன்னது என்று தனியாக அல்லாஹ் என்ன செய்கிறான், பிரித்து அதை உறுதிப்படுத்தி விடுகின்றான் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அப்ப ஷைத்தான் எந்தெந்த நேரங்களில் எப்படி மனிதனை வழிகெடுக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறான். அந்த விஷயம் என்பது அது தனியானது, அது தனியான விஷயம். ஆனால் அதற்காக அவன் நம்மீது ஆதிக்கம் செலுத்தி நம்மை மொத்தத்திலே என்ன மூளை இல்லாத மனிதனாக முடக்கக்கூடிய வேலையை செய்கிறானா என்று சொன்னால் அது இல்லவே இல்லை என்பதை இந்த வசனம் என்ன சுட்டி காட்டுகிறது. அப்ப ஷைத்தானுடைய வேலை என்ன? ஷைத்தானை அல்லாஹ் எதற்காக படைத்திருக்கிறான்? நம்மை வழியெடுப்பதற்காக அவனை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அவ்வளவுதானே ஒழிய நாம மொத்தத்திலே பைத்தியம் முடிச்சு அலைய வேண்டும் என்பதற்கான வேலையை செய்வதற்கு ஷைத்தானை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று நாம் என்ன செய்யக்கூடாது, பொருள் கொள்ளவே கூடாது. அப்படி இருந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனும் பைத்தியம் முடிவனாக தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. எவரும் இறைவனுடைய கட்டளையை நடைமுறைப்படுத்துகின்ற இடத்தில் இல்லாமல் போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் என்ன செய்யல, ஏற்படுத்தவில்லை என்பதை இந்த வசனம் நமக்கு என்ன சுட்டி காட்டுகிறது. ஆக ஷைத்தான் மேலாடுவது, பேய் என்று ஒன்று உலகத்தில் இருப்பது என்ற நம்பிக்கை என்பது அது இஸ்லாத்துக்கு புறம்பானது என்பதை இதுவும் நமக்கு என்ன தெளிவாக புரிய வைத்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.